ஹோட்டலு, உங்களுக்கு சாக்லேட் கடை, பேக்கரி, லாண்ட்ரி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஃபேன்சி ஸ்டோரு எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது வந்து பட்டர் கவருங்க சார். வீட்டு கடை, அதாவது மஞ்சத்தூள், குங்குமம், இப்போ ஃபங்க்ஷனுக்கு ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி தானே ஒரு லட்டு அந்த மாதிரி கேட்பாங்க. விபூதியும் கொடுப்பாங்க. இதில் பிரிண்டிங்கும் அடித்து கொடுத்துடலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நீங்கள் உங்கள் பேர், இது எந்த ஊர், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சார், என் பேர் வந்து கருப்புசாமிங்க. நம்ம சொந்த ஊர் வந்து ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில். நம்ம வந்து இப்போ இந்த பேப்பர் ப்ராடக்ட்டு பண்ணிகிட்ருக்குறோம். பேப்பர் ப்ராடக்ட்னால் என்ன மாதிரி? இப்போ இந்த பேப்பர் ப்ராடக்ட்டில் வந்து கிராஃப்ட் கவர்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஹோட்டலுக்கு, பேக்கரி, டெக்ஸ்டைலு, மற்றபடி உங்களுக்கு எல்லா பர்பஸ், மெடிக்கல் கவரு எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி. எவ்வளோ நாளாக இது பண்ணிகிட்டு இருக்கீங்க? இதை எப்படி பண்ணணுன்ற எண்ணம் வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா, இப்போ சுற்றுச்சூழலுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு தொழில் செய்யலான்ட்டு எனக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுங்க. நம்மளுக்கு வந்து ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் அந்த ஒரு கான்செப்டில் ஆரம்பிச்சேன். பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒரு 1 இயராக பண்ணிகிட்ருக்கேன். 1 இயராக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ பேப்பர் கவர் மட்டும்தான் தயார் பண்ணுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது? அதான் இதில் வந்து பேப்பர் கவர் பண்ணிகிட்டு இருக்குது. அடுத்து பட்டர் கவரு, அடுத்து வந்து பயோ பேக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமாம், அந்த ஐட்டம். சரிங்க. அது பயோ பேக் தான் பண்ணுறோம், பிளாஸ்டிக் இல்லை, பயோ பேக். பயோ பேக். ஆமாங்க. சரிங்க. இப்போ மிஷினரி வச்சுருக்கீங்கல்ல, இந்த மிஷினரி எதுக்காக வச்சுருக்கீங்க? இது வந்து இந்த மாதிரி இந்த கவர் அடிக்கிறதுக்காண்டி இந்த மிஷினரி. ரா மெட்டீரியல்ஸ் எப்படி வருங்க இதுக்கு? ரா மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு வந்து ரோலாக வந்துடுங்க. ரோலாக வந்துடும். அதை வாங்கி நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ, உங்களுக்கு என்ன கடை பேர், உங்களுக்கு வந்து என்ன பிரிண்டிங் பண்ணணுமோ, என்ன மேட்ரு பிரிண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் வந்து பிரிண்டிங் அடித்து நாங்கள் கொடுத்துருவோம். இல்லை, இந்த மிஷினரி என்ன பர்பஸ்க்கு? அதாவது ரோல் வந்து மிஷினில் வச்சுட்டா உங்களுக்கு கவரை அடித்து கொடுத்துருவோம். ஆமாம், கவர் அடித்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. நம்ம இப்போ மேனுவலாக கையில் பண்ண வேண்டியது? கையில் எல்லாம் பண்ண வேண்டியது. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எல்லாமே அதில் செட் பண்ணி உங்களுக்கு கவராகவே கையில் வந்து. சரிங்க. கடை பேர் இதெல்லாம் இது பண்ணுறீங்கல்ல? ஆமாம். அது எப்படிங்க, நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுங்களா, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்? அது ஆட்டோமேட்டிக் தான். அது ஆட்டோமேட்டிக் தான். நம்மளுக்கு என்ன மேட்ருங்கிறத நம்ம அதில் செட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸ்க்ரீன் பிரிண்டிங் மாதிரி? இது வந்து ஃப்ளெக்ஸா பிரிண்டிங் சொல்லுவாங்க. சரிங்க. இது ஸ்க்ரீன் பிரிண்டிங்னா ஸ்கொயராக நமக்கு வரும். இது வந்து ரோலர்லேயே வந்து செட் பண்ணி நாங்கள் அப்படியே செட்டாகவே அடிச்சு கொடுத்தோம். அதிலே பிரிண்டிங் வரப்போ வந்து பிரிண்டிங் அப்படியே அடிச்சு கொடுத்தோம். எப்படிங்க அந்த இங்க்லாம்? இது வந்து இங்கு தான், நார்மல் இங்கு தான். இது வந்து கரையக்கூடிய இங்கு தான். இந்த பேப்பரில் வந்து நமக்கு இந்த இங்கு தான் யூஸ் பண்ணணும். அந்த மெத்தட்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து பேப்பர் கவர் தேவை. சரி. அப்படின்னா என்னோட பிராண்ட் நேம் போட்டு நீங்கள் கொடுத்துருவீங்களா? ஆமாங்க. இப்போ உங்களோட கடை பேர், உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களோட ஃபோன் நம்பர், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டோட்டலாக வந்து உங்களுக்கு எல்லாமே பிரிண்டிங் அடித்து உங்களுக்கு போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸ்கேனர் முதல் கொண்டு போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் அதில் ஸ்கேன் பண்ணால் வர மாதிரியே உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம். QR கோடு ஸ்கேன் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவோம். சரிங்க. இப்போ மினிமம் என்ன குவான்டிட்டி நீங்கள் கொடுத்தா நீங்கள் பண்ணி தருவீங்க? மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ பிரிண்டிங் வந்து ப்ளைன் வந்து நீங்கள் ஒரு பேக்குன்னு சொல்லி சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோ 80 கிலோ வரும். அது வந்து மினிமம் 10 கிலோ 20 கிலோங்கிறத விட ஒரு பேக்கிங் வந்து ஒரு 70 கிலோ அது வந்து மினிமம் ப்ளைனில். பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கிலோ வந்து மினிமம் ஆர்டர். ஒரு சைஸுக்கு வந்து 100 கிலோ மினிமம் ஆர்டர். ஏன்னா அதில் என்ன பிரச்சனைனா, பிரிண்டிங் அடிக்கிறப்ப வேஸ்டேஜ் எங்களுக்கு நிறையா வந்துடும். அதெல்லாம் பார்த்தா வேஸ்டேஜ் தான் நம்மளுக்கு. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அது யூஸ் கிடையாது. அதாவது எனக்கு யூஸ் இல்லை, உங்களுக்கு யூஸ் இல்லை. அதனால் மினிமம் வந்து ஒரு 100 கிலோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு அது சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அது மாதிரி அதாவது கிலோ கணக்கில் தான். கிலோ கணக்கில் தான். இப்போ நான் ஒரு மெடிக்கல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மெடிக்கலில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கவர், சின்ன கவர்லேருந்து பெரிய கவர் வரைக்கும் தேவைப்படும். ஆமாம். ஒரு 4 சைஸ் கவர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. சின்ன சைஸு, அதுக்கு மிடில் சைஸு, கொஞ்சம் இப்போ லார்ஜ் சைஸு, அது மாதிரி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் கிலோ கணக்கு தானா, இல்லை? அது வந்து பீஸ் கணக்கு தான் கொடுப்போம். அது வந்து பீஸ் கணக்கு, 1000 பீசஸ் கணக்கு. சரிங்க. இது வந்து 80 GSMனால நம்ம வந்து கிலோ பேஸில் கொடுக்குறோம். அது வந்து 44 GSM சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பீசஸ் கணக்கில் கொடுத்துருவோம். பீசஸ் கணக்கில் கொடுப்போம். மெடிக்கல் பொறுத்தவரை பீசஸ் கணக்கு தான் சரியாக இருக்கும். மெடிக்கலுக்கு வந்து இது யூஸ் பண்ண முடியாது. இப்போ 80 GSM இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கிலோ பேஸ் தான். உங்களுக்கு 50 GSM அது கம்மியாக இருந்ததுன்னா பீஸ் கணக்கு தான் கொடுப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல் எல்லாமே வந்து இந்த 80 GSM வாங்குறாங்க, 44 வாங்குறாங்க, என்ன தேவை பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் மினிமம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பீஸ் கணக்கு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு 10,000 கவர் பீஸ் கணக்கு. ஆமாங்க.
கிலோ கணக்குங்கிறப்போ ஒரு 100 கிலோங்கிறது மினிமம். அதாவது 10,000 பீஸு இல்லாட்டி 100 கிலோ 100 கிலோ மினிமம் ஆர்டர் மினிமம் ஆர்டர் கிடச்சா நீங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம். 10,000 பீஸ் அல்லது 100 கிலோ அப்படின்னா என்ன பட்ஜெட் வரும்? அதான் சார் அவங்க இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஐட்டம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 100 110 ரூபாங்கிறது நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ அது கிலோ கணக்கு வந்து 100 110 அந்த ரேஞ்சு பண்ணுறோம். அது வந்து ப்ளஸ் வந்து பிளாக் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம அந்த பிளாக்கோட காஸ்ட்டு வாங்கிக்குவோம். அந்த இதில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே பீசஸ் கணக்கு அப்படிங்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து ₹1.50 ₹1, அதாவது மேட்டரை பொறுத்து ஒவ்வொன்றும் வேரியேஷன் ஆகும், ஒவ்வொன்று சைஸ் மாறும். அது எல்லாமே நம்ம அது சரி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் அடித்து கொடுத்தோம். ஸ்கூட்டர் பார்பிக்யூ. ஆமாங்க. இது பாயில் பேப்பர் வச்சு உள்ள நம்ம போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு பேக்கிங் வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி. இப்போ இந்த கவர் வந்து எங்களுக்கு ஒரு பீஸ் அடிக்கணும்னா இது வந்து 1000 பீஸ் வாங்குறோன்னு வச்சுங்க. உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு கிலோ கணக்கு வரும். கிலோ கணக்கு 31க்கு 44 சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 பீஸ் தான் நிற்கும். அதே ₹100 போடுறப்போ இது உங்களுக்கு வந்து ₹2 காஸ்ட் வந்துடும். ₹2 காஸ்ட் வந்துடும். இதில் சின்ன கவர் இப்போ சைஸ் ஓகே 18-24. அடுத்து வந்து மெடிக்கலுக்கு வந்து உங்களுக்கு வந்துடும். இது வந்து மெடிக்கலுக்கு. மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணி திக்னஸ் நல்லா இருக்கு. அது 80 GSM. இது உங்களுக்கு 40 போடுறப்போ லேஸாக இருக்கும். சரிங்க. திக்னஸுக்கு தகுந்தாப்புல ஆமாம் காஸ்ட் வந்து வேரியேஷன் ஆகும். அதனால தான் 44 வந்து நம்மளுக்கு பீஸ் கணக்கில் மாதிரி கொடுப்போம். இது வந்து நம்மளுக்கு கிலோ கணக்கில் கொடுப்போம். அதான் டிஃப்ரெண்ட். வந்து ஹோட்டலுக்கு கூட இது பேக் பண்ணிக்கலாம். ஹோட்டலு உங்களுக்கு சாக்லேட் கடை, பேக்கரி, லாண்ட்ரி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, எல்லா பர்பஸ், ஃபேன்சி ஸ்டோரு எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நேம் போட்டு அந்த ரேட் சொன்னீங்க. நேம் இல்லாமல் என்ன ரேட்? நேம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ₹80 கேஜி 80. சார் இது வந்து பட்டர் கவருங்க சார். இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6க்கு 10லேருந்து உங்களுக்கு வந்து 22-30 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு வந்து இது வந்து என்ன பர்பஸ்னால் ஸ்வீட் கடைக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்வீட் கடை, அதாவது மஞ்சத்தூள், குங்குமம், இப்போது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி தானே, ஒரு லட்டு இப்போ அந்த மாதிரி கேட்பாங்க. விபூதியும் கொடுப்பாங்க. இதில் பிரிண்டிங்கும் அடித்து கொடுத்துடலாம். இது வந்து பட்டர் கவர். இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது வந்து குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு வந்து அதான் பட்டர் கவர் வந்து உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆயில் பேப்பர்னு சொல்லுவாங்க. பேக்கரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. பேக்கரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. லேப் கவர்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு மெடிக்கல் சம்மந்தமாக வந்து உங்களுக்கு மெடிக்கலில் வந்து லேப் கவரு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டு உங்களுக்கு அது சம்மந்தமாக வந்து கேட்டால் பண்ணி கொடுத்தோம். எக்ஸ்ரே அந்த மாதிரி ரிப்போர்ட்டு, அதாவது லேப் ரிப்போர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கவர், ஃபோல்டிங் கவர். இது வந்து இது வந்து இந்த திக்னஸ் ஒயிட் கலர் கவரு. நம்மளுக்கு மல்டி கலர் பிரிண்டிங்கும் வந்துடுது. அதே மாதிரி இது அதே மாதிரி தாங்க. இது அதே மாதிரி தாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து அதாவது சாமிவேல் கிளினிக்குன்னு சொல்லிங்க, எலும்பு முறிவு மருத்துவமனை அந்த மாதிரி இது பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். உங்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் போட்டு நீங்கள் என்னென்ன நம்ம ஹாஸ்பிட்டலில் என்னென்ன பர்பஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம போட்டு பிரிண்டிங் அடித்து கொடுத்துடலாம். இதுவும் மிஷினரியிலே நீங்கள் பண்ணிடுறீங்களா? இது வந்து ஹேண்டு தாங்க சார். ஹேண்ட்மேடு தான். இந்த பிரிண்டிங் வந்து நம்மளுக்கு மிஷினரி தான். அது நம்மகிட்டே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஆஃபீஸ் கவர் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இந்த போஸ்டல் கவர்ஸ். ஆமாங்க. அதெல்லாம் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபீஸ் கவர் அந்த மாதிரி நம்மகிட்ட கிடைக்குமா? கிடைக்கும் சார். இப்போ ஆஃபீஸ் கவர் நீங்கள் என்வலப் கவர் மாதிரி தானே? என்வலப் அது கிடைக்கும். 10:30 4:30. அப்புறம் அந்த கொரியர் கவர் அது கொரியர் கவர்னால் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த மாதிரி வரும். A4 சைஸு அந்த மாதிரி சைஸ். அதாவது கிராஃப்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஆந்திரா கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. கிராஃப்ட் அந்த மாதிரி மெட்டீரியல் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு வந்து அந்த துணிப்பை மாதிரி வர்றது நம்மகிட்ட அது பண்ணுறதில்ல. அது பண்ணுறது துணிப்பை இல்லாமல் பேப்பரில் வரதோ எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ சொன்னீங்கன்னா நாங்கள் ஏதாவது கம்பெனிஸ் வந்து என்வலப் கவர் தேவைப்படுறது அவங்களோட அட்ரஸ் போட்டு தரலாம். அட்ரஸ், லோகோ, பிரிண்டிங்கு என்ன மேட்ரு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இந்த கவரு இது வந்து இப்போ மெடிக்கல் கவருங்க. அதான் நான் சொன்னேன் மெடிக்கல் கவரு. உங்களுக்கு வந்து 6க்கு 10, 7க்கு 12, 9க்கு 13, 10க்கு 16, 12க்கு 19, 14க்கு 22, 14க்கு 22 வரும், 18க்கு 22 வரும். இதெல்லாம் வந்து 44 GSM, 44 GSM. உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டிங் போட்டு கொடுத்தா அது ஒரு ரேட்டு வருங்க. ஸ்பெஷல் பிரிண்டிங் சொன்னால் அது ஒரு ரேட் வரும். இல்லை நாங்கள் வந்து ப்ளைன் போகுதுன்னா பிரிண்டிங் ப்ளைனாகவும் கொடுத்துருவோம்.
இது எல்லாமே வேரியேஷன் தான். எல்லாமே நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதுக்கு எல்லாமே வேரியேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் எந்தெந்த ஏரியாவுக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, கொடைக்கானல் பண்ணிகிட்டு இருக்கிறோம், திருச்சி, திருப்பூர், கரூர், ஈரோடு, இந்த ஏரியா எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எனக்கு ஏதாவது ஆர்டர் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? பண்ணிக்கலாம். எந்த ஊர்னாலும் அனுப்பி வச்சுருங்க. அனுப்பிச்சி வச்சுருங்க. சரிங்க, ஓகே. சரிங்க, ரொம்ப நன்றி. உங்களோட லொக்கேஷன் எங்கே, கான்டாக்ட் நம்பரு, இதை டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லுங்கள். சார் இப்போ நம்மளுக்கு லொக்கேஷன் வந்து திண்டுக்கல்லேருந்து ஒரு 12-13 கிலோமீட்டருங்க சார். சரி. நொச்சரப்பட்டின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து கொஞ்சம் உள்ளே வரணும். கூவனத்துன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். இதில் வந்து குளக்காரம்பட்டின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் வந்து 9750019699.